ஆனந்தி, காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதுடன் வரும் 21ஆம் தேதி ராகுல் காந்தி சென்னைக்கு வருகை புரிகிறார் என்றும் அப்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச இருக்கிறார் என்றும் தமிழகத்தில் கூட்டணி மற்றும் அரசியல் ரீதியான மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் விஜய் சந்திப்பில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தியும் முதலமைச்சர் விஜயும் 21ஆம் தேதி சந்திக்கும் போது தமிழகத்தில் வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணியை தொடர்வது, புதிய கூட்டணிகளை அதில் இணைப்பது மற்றும் பிரச்சார வியூகங்கள் மற்றும் காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணியின் இலக்கு, லட்சியம் ஆகியவற்றை முடிவு செய்து புதிய ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற அந்த புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இன்று நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான தீர்மானமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஊழல் ஒழிப்பு பிரச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு பரப்புரையை மேற்கொள்வது, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது ஆகியவை திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த தீர்மானத்தின்படி முடிவு செய்யப்பட்டுள்ளன. வரும் 21ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தை ராகுல் காந்தி தொடங்கி வைக்க இருக்கிறார். இதனால் காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு புதிய உத்வேகத்துடன் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ப்பதற்கான புதிய திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் அனுபவம் மிக்க மூத்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இன்று ராகுல் காந்தி விஜய் சந்திப்பின் போது அந்த முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிறைவேற்றப்பட்ட 7 தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த முதலமைச்சர் விஜய் மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பின் போது கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை வியூகம், பொதுவான செயல் திட்டத்தை உருவாக்குவது, கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளரை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளரை சிதம்பரத்தை நியமிப்பது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது.